அன்னை தமிழுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் எதை நீங்கள் ஒற்றுமை நினைக்கிறீங்க? அண்டை நாடுகளான போர்ச்சு, டச்சு, பிரெஞ்சு, டேனி என அண்டை நாடுகள் நம்மளை அடிமை செஞ்சு ஆட்சி செஞ்சாங்க. அதை பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்த இந்திய தலைவர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக கூடி உடலையும் உயிரையும் தியாகம் செஞ்சு தானே நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாங்க. அப்படி பெற்ற சுதந்திரத்தை இன்று நாம் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் வாழ்கிறோமா? ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு போனால் கூட எந்த ஜாதி என்று கேட்டு வீடு தருகிறார்கள். குடிக்க தண்ணீர் கேட்டால் கூட எந்த ஜாதி என்று கூறிவிட்டு தண்ணீர் கொடுக்கிறார்கள். கோவிலுக்கு சென்றால் கூட எந்த ஜாதி என்று கூறிவிட்டு கோயிலுக்குள் அனுமதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்திய தலைவர்களை நாம் ஜாதியின் அடிப்படையில் பிரித்து இன்று நாம் வாழ்கின்றோம். அன்றைக்கு என் பாட்டன் பாரதி கூறினார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார். ஆனால் இன்றோ ஜாதிகள் உள்ளதடி பாப்பா என்று நாம் வாழ்கின்றோம். நீ உயர்ந்தவன் என்று காட்டுவதற்கு உன் ஜாதியை வைத்து நீ வாழாதே. ஔவையார் கூட தனது பாடலில் கூறியிருப்பார், மன்னரும் ஆசை கற்றோரும் சீர்தூக்கி மன்னனின் கற்றன் சிறப்புடையன், மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியிருப்பார். உன் ஜாதியின் பெயரோ உனக்கு மட்டும்தான் பெருமை, ஆனால் நீ கற்ற கல்வி இந்த உலகிற்கு பெருமையை தரும். இறுதியாக ஒன்றை கூறுகின்றேன், நீ உயர்ந்தவன் என்று காட்டுவதற்கு உன் ஜாதியை வைத்து நீ வாழாதே, நீ கற்ற கல்வியை வைத்து வாழ்ந்து காட்டு. நன்றி, வணக்கம்.